ஒரு சாங்கோட ஒரிஜினல் ஸ்ருதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, குழலூதும் கண்ணனுக்கு சசசானி தததனி. ஒரு பாட்டோட ஒரிஜினல் ஸ்ருதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலையா? ஏன் ஒரு சாங்கோட ஒரிஜினல் ஸ்ருதியை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்? அது அவ்வளவு அவசியமா? அது நம்ம பாடுறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அந்த பாட்டோட ஒரிஜினல் ஸ்ருதியை எப்படி எந்தெந்த முறைகள்ல நாம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் ஃப்ரேசஸா பிரிச்சு முறையா பாட கத்துக்கணும், அந்த ஃப்ரேசஸை இயர் ட்ரைனிங் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சிங்கிங் பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரியுற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபிலிம் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம நிறைய பாட்டு கேட்டிருப்போம். அப்படி கேட்டு நாம பாடும் போதோ இல்ல மத்தவங்க பாடி கேட்கும் போதோ நமக்கு அது ஒரிஜினல் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல்ல இல்லையே அப்படின்னு நாம் தோணலாம். அந்த மாதிரி தோன்றதுக்கு இந்த ஸ்ருதியும் ஒரு காரணம். அதாவது ஒரிஜினல் ஸ்ருதியில பாடாம நம்மளோட கம்ஃபர்டபிள் ரேஞ்சுக்கு நாம ரொம்பவும் குறைச்சோ இல்ல ரொம்ப ஏத்தியோ நாம அதை பாடும்போது நமக்கு அந்த ஒரிஜினல்ல கேட்ட அந்த ஃபீல் கிடைக்காது. ஒரு சாங்கோட ஒரிஜினல் ஸ்ருதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல வரக்கூடிய சில நோட்ஸை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு அந்த நோட்டை மேட்ச் பண்ணி பாடினா மட்டும் ஸ்ருதியை கண்டுபிடிக்க முடியாது. அதோட ரூட் நோட், அதோட ஹோம் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த சாங்கோட ரூட் நோட், அதாவது சாவை நாம கண்டுபிடிக்கணும். அந்த சாவை ஐடென்டிஃபை பண்ணனாதான் நம்ம அதை பேஸ் பண்ணி மற்ற நோட்ஸ் எல்லாம் அதுல ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது அந்த சாங்கோட டோனிக் நோட்டு, அந்த சாங் வந்து எந்த ஸ்ருதியில இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த டோனிக் நோட்டை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டோன்லயே தான் எல்லா நோட்ஸுமே வந்து டிராவல் ஆகும். அதாவது அந்த அந்த டோன் தான் எல்லா நோட்ஸையும் புல் பண்ணும். ஒரு மேக்னெட்டை வச்சா எப்படி வந்து எல்லா இரும்பு எல்லாம் வந்து அதுல புல் பண்ணி செட் ஆகுதோ அதே மாதிரிதான் இந்த டோன்ல எல்லா நோட்ஸுமே நீங்க பாடும்போது அந்த டோன்லயே டிராவல் ஆகி மேலையும் கீழையும் நமக்கு போகும். சரி, இப்ப பாட்டோட ஒரிஜினல் ஸ்ருதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு ஹம்மிங் மெத்தட். அதாவது நம்ம ஒரு சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனையோ இல்ல 2 லைனை கேட்டு திருப்பி திருப்பி பாடி பார்த்து அதோட அந்த லைன் எது, அதாவது அந்த ரூட் நோட்டோட சாவோட லைன் எது அப்படின்னு அதை ஹம் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சவங்க பண்ணக்கூடிய ஒரு வழி. இப்ப கேட்டு கேட்டே பாடுறவங்களுக்கு கூட இந்த ஹம் பண்ணி பார்த்து அவங்க அந்த ஸ்ருதியை பிடிச்சிருவாங்க. இப்ப கீபோர்ட் இல்ல வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கிட்ட இருந்ததுன்னா அது வந்து நாம இதை ஹம் பண்ணி பார்த்துட்டு அந்த கீபோர்டோட நாம வச்சு பிளே பண்ணி பார்க்கும்போது எந்த கீ வந்து அதுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நாம ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்ல ஸ்ருதி பாக்ஸோட சேர்ந்து நாம வேற வேற ஸ்ருதிகள்ல வச்சு அதை பாடி பார்த்து நாம அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப குழலூதும் கண்ணனுக்கு அப்படிங்கிற சாங் எடுத்துக்கிட்டு அது எந்த ஸ்ருதியில இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த சாங்க அங்க இருக்கு அந்த சாங். அப்படின்ற ஒரு சவுண்ட்ல தான் அது டிராவல் ஆகுது. குழலூதும் கண்ணனுக்கு சாங்கே எடுத்துக்கிட்டு நாம தம்புராவோட எப்படி வந்து அதை அந்த பாட்டை வந்து மேட்ச் பண்ணி ஸ்ருதி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த சவுண்ட் வந்து நமக்கு தேவை. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, கொக்கு கொக்கு கொக்கு.
அப்படின்னு பாடினோன்னா இந்த சவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் கொஞ்சம் ஸ்ருதி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஜியில் வச்சுருக்கேன். இப்போ இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, கொக்கோ 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 அப்படின்னு இந்த சவுண்ட் வந்து ஆ அப்படின்னு அந்த சவுண்ட் வந்து அதோட நமக்கு மேட்ச் ஆகுது. அதை தான் நம்மளோட டோனிக் நோட்டாக நாம் எடுத்துக்கணும். அதோட அந்த லைன் எங்கே இருக்குது, அதாவது குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, அந்த லைனில் தான் நம்ம ட்ராவல் ஆக போகிறோம். நம்ம ஒரு ஸ்ருதியில் வாசித்து பார்க்கலாம், அதுக்கு அது செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு கேட்குது. நமக்கு தேவையான குழலூதும் கண்ணனுக்கு சாங்கோட சவுண்ட் வந்து அந்த இடத்துல அந்த சாங் வந்து ஆரம்பிக்குது, அதோட லைன்ஸ் அந்த சவுண்டில் ட்ராவல் ஆகுது. இப்போ இந்த பாட்டை இந்த சவுண்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சவுண்ட் நல்லா மேட்ச் ஆகிறத நாம் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பாடும் போதும் கூட குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, கொக்கோ 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 அந்த சவுண்டோட நமக்கு மேட்ச் ஆகுது. இது வந்து ஜி ஸ்ருதியில் இருக்கு. அந்த மாதிரி அந்த சாங்கோட லைனை ஐடென்டிஃபை பண்ணி நாம் அந்த ஸ்ருதியை கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு சாங் எடுத்துக்கிட்டு பாடும்போது அதோட ஒரு லைனோட எண்டு பார்ட்டு வந்து நமக்கு ஒரு நோட்டில் எண்ட் ஆகும். அந்த நோட் வந்து எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து சா கா பா அந்த மாதிரியான ஒரு நோட்டாக தான் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு ஒரு ரெஸ்டிங் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த நோட்டில் ஒரு ஹோம்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த நோட்டு தான் நமக்கு அதோட ஸ்ருதியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய இடங்கள்ல அது வந்து சாவா இருக்கலாம், இல்லை சஸ்டைன் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு நோட்டை வந்து ரொம்ப நேரம் பாடும்போது அந்த நோட்டில் நாம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாம் ஸ்ருதியை கண்டுபிடிக்கலாம். அதே குழலூதும் கண்ணனுக்கு சாங் எடுத்துக்கிட்டு அப்படிங்கும்போது அந்த லாஸ்டா நம்ம எண்ட் பண்ணும்போது சசசானி தததனி சசசானி தததனி சரிசா ரேசா ரேசா சசா அப்படின்னு அந்த எண்டிங் நோட்டு சா அப்படின்னு எண்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரெஸ்டிங் நோட் வந்து கொஞ்சம் சஸ்டைனா, அதாவது கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து நாம ஒரு லைன்லயும் நாம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஸ்ருதியை வந்து நாம கண்டுபிடிக்கலாம். ஏன் நம்ம ஒரிஜினல் ஸ்ருதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த குழலூதும் கண்ணனுக்கு சாங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சாங் தான். ஆனா இதை வந்து கரெக்டா இப்போ ஜியில் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஜியில் நீங்க அந்த குழலூதும் கண்ணனுக்கு அந்த போர்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் பல்லவி போர்ஷன் பாடி முடிச்சிட முடியும். ஆனா அதுக்கு மேல வரக்கூடிய சரணம் போர்ஷன் எல்லாமே ரொம்பவே ஹையா இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம கரெக்டா இடத்துல நம்ம குரலுக்கு எந்த ஸ்ருதி சூட் ஆகுதோ அந்த ஸ்ருதியில தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பாடணும். அப்பதான் நம்மளால அதோட ஹையர் போர்ஷன் எல்லாம் நம்மளால கரெக்டா பாட முடியும். இது ஜியில பாடாம கொஞ்சம் ஒரு செமிடோனோ இல்ல ஒரு ஸ்ருதி குறைச்சி வச்சு நாம இதை பாடலாம். இப்ப எஃப்ல பாடலாம். இப்ப இந்த சாங்கை நான் எஃப்ல குறைச்சி வச்சு பாடி காமிக்கிறேன், வாசிச்சு காமிக்கிறேன். குழலூதும்
கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கூ. அந்த மாதிரி குறைச்சு வச்சு பாடும்போது உங்களால கரெக்டா கம்ஃபர்டபுளா அந்த போர்ஷன்ஸ் ஹை போர்ஷன்ஸ் எல்லாம் பாடவும் முடியும். அதே நேரத்துல அவ்வளோ வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. இதுவே நீங்க ரொம்ப குறைச்சு வச்சோ இல்ல ரொம்ப ஸ்ருதிய தெரியாம உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஏத்தி அந்த ஃபர்ஸ்ட் பல்லவிய பாடிட்டீங்கன்னா உங்களால அந்த ஹை போர்ஷனை போய் டச் பண்ண முடியாம போயிடும். அப்ப அங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது பாடுறதுக்கு. இதுக்கு தான் ஒரிஜினல் ஸ்ருதியை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது.